நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் கத்தோலிக்க துரு அவையோடு இணைந்து நாம் அன்னை கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதய பெருவிழாவை இன்று கொண்டாடி மகிழுகிறோம். அன்னையிடம் விளங்கிய முழுமையான நம்பிக்கை வாழ்வும் எல்லையற்ற அன்புறவும் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற முழுமையான பராமரிப்பு தன்மையும் இன்று இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவினுடைய அடுத்த நாளாகிய மாசற்ற இதய பெருவிழாவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாயிருக்கிறது. அன்னை மரியா எப்பொழுதும் நம்மோடு எந்நாளும் உடனிருக்கிறார் என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கிறது. அத்தகைய அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற ஆழமான நம்பிக்கையும் இருக்கிறது. இன்றைய நாளில் அந்த அன்னை பாவமற்ற, கரையற்ற, முழுமையான கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உண்மையான ஆன்மீக நிலையில் அர்த்தமுள்ள இதயமாக என்றும் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற இந்த திருப்பலியில் நாமும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இதயம் சுமந்திருக்கிற எல்லா விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நன்றியறிதல்களை இந்த திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியால் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 61. இறை வார்த்தைகள் 9-11 வரை. அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்க்கச் செய்திருவார். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதுலரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவோரேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் உரிமை சொத்து.
வாக்கை உள்ளத்தில் ஈரோத்தே சிந்தித்து வந்த தூய கன்னி மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் என் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் முகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியாவின் மாசற்ற இதயம் நமது இதயத்தின் முழுமையான ஆசிர்வாதமாய் அமைகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமகிழ்வோடு இன்று நம்முடைய அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை மரியாவின் மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திரு இருதய ஆண்டவர் பெருவிழாவுக்கு அடுத்த நாளாக வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்தை மகிமைப்படுத்துகிற தல வெள்ளி அல்லது முதல் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நாம், அதன் அடுத்த நாளாகிய சனிக்கிழமையில் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய அன்னை கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமது அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஜூன் மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாம் திரு இருதய ஆண்டவருடைய மகிமை குறித்து ஆழமாக சிந்திக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமாக தன்னுடைய வாழ்வினுடைய அன்பை இவ்வுலகத்தில் இருக்கிற மக்கள் அத்துணை பேருக்கும் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதம் நிறைந்த அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இயேசுவை போன்று அன்னை மரியாவும் தன்னுடைய இதயத்தை இந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவைக்கு கொடையாக, அருளாக, ஆசீர்வாதமாக, பாதுகாக்கும் அரணாக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன்படி நமது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பு தான் இந்த மாசற்ற இதய பெருவிழாவாக அமைகின்றது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதயம் என்பது அன்பின் அடையாளமாக, அரவணைப்பின் அடையாளமாக, புரிந்து கொள்ளுதலின் அடையாளமாக இருக்கின்றது. இதயம் நின்று போனால் இவ்வுலகத்தில் நாம் இருப்பதில்லை.
இல்லை. இதயம் சற்று நின்று துடித்ததென்றால் இவ்வுலகத்தில் நாம் இருப்பது இயங்குவது என்பது சாத்தியக்கூறற்ற நிலையில் இருக்கிறது. ஆக இதயம் துடிக்கின்ற வரைதான் இந்த மனித இனம் வாழுகின்றது. இதயம் துடிப்புள்ள இதயத்தமாக அது இருக்கிற வரைதான் மற்றவர் மீதான கரிசனையும் மற்றவர் மீதான கருணையும் மற்றவர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். எனவேதான் பல நேரங்களில் நாம் அறிவு சார்ந்தவர்களாக அல்ல, இதயம் சார்ந்தவர்களாக இருக்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அறிவோடு நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் மனித மாண்பை காக்க முடியாது, மனித நேயத்தை போற்ற முடியாது, மனித மனங்களுடைய உள்ளங்களை அறிந்து அவர்களுடைய தேவைகளை புரிந்து நம்மால் செயல்பட முடியாது. ஆனால் இதயம் சார்ந்த நம்முடைய பார்வை, இதயம் சார்ந்த நம்முடைய செயல்பாடு, இதயம் சார்ந்த நம்முடைய சிந்தனை தெளிவு என்பது அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற பக்குவமுள்ள பண்பட்ட மனிதர்களாக நம்மால் வாழ முடியும் என்பதற்கான அடையாளம் தான் புனித கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதயம். 1917 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பாத்திமா நகரில் அன்னை மரியா காட்சி கொடுக்கின்றார். 3 பேருக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். பிரான்சிஸ்கா, ஜெசிந்தா, லூசியா. இந்த 3 பேருக்கும் அன்னை மரியா காட்சி கொடுக்கிற பொழுது அவர் சொன்னது இதுதான்: என்னுடைய மாசற்ற இதயத்தை இப்புவிதனில் நிறுவுவேன், அதனை வணங்குவோரை நரக தண்டையிலிருந்து விடுவித்தருள்வேன், மேலும் எனது மாசற்ற இதயம் வெற்றி கொள்ளும் ரஷ்யாவின் மனமாற்றத்தை அது உருவாக்கும் என்று அன்னை மரியா அன்றைய நாளில் அந்த 3 பேருக்கும் காட்சியிலே சொல்லியிருக்கிறார். எனவேதான் இந்த காட்சியிலே அன்னை மரியா சொன்ன அந்த மாசற்ற இதயத்தினுடைய மகிமையை ஒவ்வொரு இல்லமும் உள்ளமும் இன்றைய நாளில் பெற்று விளங்க வேண்டும் என்பதுதான் நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய முழுமையான அழைப்பு. எனவேதான் 1952 ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்றைய திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பத்திநாதர் என்ன செய்தார் என்றால், இந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவை இந்த மரியாவினுடைய மாசற்ற பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை பிரகடனம் செய்கின்றார். அப்பொழுது ரஷ்யாவினுடைய மனமாற்றத்தினுடைய தன்மை அங்கே மேலெழுவதை காண இந்த உலகத்தில் அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் இங்கே நம்மை மகிழ்விக்கிறது என்று சொல்லி எல்லாரும் பெருமையோடு கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதனுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்றைய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்கள் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இருதயத்தை ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்கு மட்டுமல்ல இந்த அகில உலகத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக கொண்டு வருகின்றார். முழுமையாக இந்த உலக நாடுகளை அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைப்பு கொடுத்த நாள் தொடங்கி இன்று வரை அன்னை கன்னி மரியாவினுடைய மாசற்ற இதயம் என்பது நாம் எல்லாரையும் அரவணைக்கிற அன்பு செய்கின்ற இதயமாக இருக்கின்றது. இந்த ஒரு வரலாற்று பின்னணியில் தான் விவிலியத்தினுடைய பக்கங்கள் நாம் அடுத்து கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறை வாக்குகளும் சரி, இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியும், ஏன் இன்றைய நற்செய்தியினுடைய வாழ்த்தொழியும் கூட இந்த இதயம் சார்ந்த சிந்தனைகளை குறித்து ஆழ்ந்த பொருள் விதத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயம் தன்னை அழைத்த கடவுளை நோக்கி மகிழ்ந்தது. எனவேதான் இன்றைய பதிலுரை பாடல் இவ்வாறு சாமுவேலுக்கு எழுதிய முதல் நூலில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இவ்வாறு சிந்திக்கிறோம்: ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆக இஸ்ரேல் மக்கள் அத்துணை பேருமே கடவுள் செய்த எல்லையற்ற அன்பை, எல்லையற்ற நிகழ்வுகளை சிந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சி கொண்டது போல அன்னை மரியா தன் வாழ்விலே கடவுள் செய்த எல்லாவற்றையும் நினைத்து அவர் மகிழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எனவேதான் லூக்கா நற்செய்தியினுடைய 1-2 அதிகாரங்களில் நாம் சிந்திக்கிற பொழுது என் ஆன்மா பேருவகை கொள்ளுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று சொல்லி அன்னை கன்னிமரியா கடவுளை நோக்கி மகிழ்ச்சி கீதம் பாடியதாக விவிலியம் சொல்லுகிறது. என்றால் இந்த மாசற்ற பெருவிழா, அன்னை கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதய பெருவிழா சொல்லுகின்ற பாடங்கள் என்ன? 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த திருவிழா சொல்லுகின்ற பாடம் அன்னை மரியாவினுடைய தூய்மையான ஆன்மீக வாழ்வை இது பறைசாற்றுகிறது. ஏனென்றால் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே நாம் சிந்திப்பது போல, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்று நம்முடைய விவிலிய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அத்தகைய வார்த்தையை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் பேணி வளர்த்தவர் தான் அன்னை கன்னிமரியா. எனவே இந்த மாசற்ற இதயம் என்பது தூய்மையான ஆன்மீக வாழ்வினை முதலில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, மாசற்ற பெருவிழா
கடவுள் மீதான எல்லையற்ற அன்பினை உறுதிப்படுத்துகின்றது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இந்த உலகில் உள்ள அத்தனை பேரையும் அன்பு செய்து வைத்தார் என்று பார்க்கிறோமே. அத்தகைய எல்லையற்ற அப்பொழுகற்ற அன்பினை அன்னை கன்னிமரியா இந்த மாசற்ற இதய பெருவிழாவில் இரண்டாவதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக மனித குலத்தின் மீதான கருணையை, அக்கறையை அன்னை மரியாவினுடைய இந்த மாசற்ற பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியா இந்த உலகத்தின் மீது கொண்டிருந்த அளவு கடந்த கருணை. எனவேதான் ரஷ்யாவினுடைய மனமாற்றம், யாரெல்லாம் என்னை தேடி வருகிறார்களோ அத்தனை பேரையும் நரக தண்டனையிலிருந்து மீட்டெடுப்பேன், விடுதலை செய்துவேன் என்கிற ஒரு கூற்றெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அன்னை இந்த உலகின் மீது கருணை கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26-27 இந்த அகில உலகத்தை அன்னை கன்னிமரியாவினுடைய கரத்தில் இயேசு கொடுக்கின்றார். எனவே இந்த உலகத்தை தன் கரத்தில் கொடுத்த பொழுது அன்னை மரியா அப்போது எப்படி தன் திருமகனாகிய இயேசுவிற்கு கருணையும் அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒரு தாய்க்குரிய பாசத்தோடு அந்த குழந்தையை அள்ளி அரவணைத்து எப்பொழுதுமாக வழி நடத்தினாரோ அத்தகைய வழி நடத்துதலை இந்த கருணை கொண்ட உள்ளமாகிய அன்னை மரியா இந்த உலகிற்கு கொடுக்கிறார். இதுதான் மூன்றாவது சிந்தனை, மூன்றாவது பாடம். ஆக இந்த மூன்று பாடங்களை, மூன்று விதமான சிந்தனைகளை தான் இந்த மாசற்ற பெருவிழா கொடுக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இன்று நம் தாய் அன்னை மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? இந்த மாசற்ற திரு இருதயம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? அல்லது இயேசுவனுடைய திரு இருதயத்து குறித்து ஆழமாக பேசுகிற நாம், இயேசுவனுடைய திரு இருதயத்தில் விளங்குகிற பண்புகளை சிந்திக்கிற நாம், அன்னை கன்னிமரியாவினுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதையும் சிந்தித்து பார்க்க எப்பொழுதுமே நாம் நம்முடைய கண் முன்னாக அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தை வைத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவனுடைய இதயத்தை ஈட்டி குத்தியது, குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் பீரிட்டெழுந்தது என்று பார்க்கிறோமே. அதே போல லூக்கா நற்செய்தியினுடைய 2ஆம் அதிகாரத்தை தாண்டி நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாவுக்கு ஒரு வாள் ஊடுருவி பாய்கிறது. அதுதான் சிமியோனுடைய வார்த்தை. இதோ உமது உள்ளத்தை ஓர் வாள் ஊடுரும் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுவினுடைய அந்த பிறப்பு என்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்த போதும் கூட அன்னை மரியாவினுடைய வாழ்வில், குறிப்பாக அவருடைய இதயத்தை உள்ளே குத்தி துளையிடுகிற ஒரு கத்தியாக, ஒரு வாளாக அவருடைய வாழ்வு அமைய போகிறது என்பதை முன்கூட்டியே கடவுள் அவருக்கு உணர்த்தினார். எனவே அந்த இதயம் காயப்பட்ட இதயம். ஆக அந்த இதயம் முழுமையாக மாசற்ற பாவ கரையற்ற ஒரு இதயமாக இருப்பதால் தான் இன்று நம் இதயம் படும் பாடுகளை எல்லாம் சிந்திக்கக்கூடிய, எப்படி அன்றைய நாளில் சொன்ன எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறோமே, அதே போல அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னி மரியாவிடத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்து ஜெபமாலை சொல்லி நமது வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற பொழுது அந்த அன்னை எல்லாவற்றையும் ஏற்று அவளுடைய இதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் இன்று நாம் நம்முடைய வாழ்வில் அந்த மாசற்ற இதய அன்னையை கொண்டாடி மகிழ்கிறோம். எனவே சிந்திப்போம். இன்றைய நாளில் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற இதயங்கள் எல்லாம் ஏமாற்றும் இதயங்களாக, கலகம் ஏற்படுத்தும் இதயங்களாக, களவாணித்தனங்கள் பண்ணும் இதயமாக, பல்வேறு விதங்களில் நயவஞ்சகம் நிறைந்த இதயங்களாக, முன்னொன்றும் பின்னொன்றும் பேசுகிற இதயமாக இருக்கின்றார்கள். இவற்றின் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிற ஒரு இதயம் இருக்கிறது என்று சொன்னார், நமக்காக பரிந்து பேசுகிறதற்கு ஒரு இதயம் இருக்கிறது என்று சொன்னார், அது அன்னை கன்னிமரியாவினுடைய இதயமாக மட்டுமே இருக்கிறது. ஆக இன்றைய நாளிலே அன்னை மரியாவினுடைய 5 விதமான இதயங்களை குறித்து நாம் சிந்திப்போம். முதலாவதாக அன்னை மரியாவினுடைய இதயம் அர்ப்பணிப்பு உள்ள இதயமாக இருக்கிறது, அல்லது அர்ப்பணிக்கும் இதயமாக இருக்கிறது. ஏனென்றால் அன்னை மரியா எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார். தனது கன்னிமையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார், தனது வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார், தன்னுடைய சொந்த மகிழ்ச்சியை அர்ப்பணித்தார், தன்னுடைய வாழ்விலே தான் எதை இருந்து நோக்கி இருந்தாரோ, எத்தகைய சிந்தனையோடு தனது எதிர்காலத்தை கனவு கண்டு கொண்டிருந்தாரோ எல்லாவற்றையுமாக அர்ப்பணித்ததால் தான் இன்று அகில உலகமே போற்றும் அன்னையாக அன்னை மரியா திகழ்கிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் திருப்பாடல் 91 2வது இறை வார்த்தையில
நான் என் கடவுளிடத்திலே புகலிடம் அடைகின்றேன். அவரே என் அரண், அவரே என் கோட்டை, நான் நம்பியிருக்கும் கற்பாரை அவரே என்று சொல்லும் அளவிற்கு யாரெல்லாம் நம்மை கடவுளிடத்தில் அர்ப்பணிக்கின்றோமோ அவர்கள் அனைவருமே அன்னை மரியா கொண்டிருந்த அந்த அர்ப்பணிப்பு இதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழுகிறோம். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, அன்னையினுடைய இதயம் என்பது முழுமையாக கடவுளை நம்பிய இதயம். எந்த ஒரு சூழலாக இருக்கட்டும், இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று கபிரியேல் வாழ்த்தொழி சொன்ன பொழுது அது வாழ்த்தொழியாக இல்லை, அன்னை மரியாவுக்கு வேதனையாக இருந்தது. இந்த சமூகம் என்ன சொல்லும், என்னை உறவினர்கள் எல்லாம் எப்படி பேசுவார்கள் என்று அன்னை கலக்கமுற்ற பொழுது கடவுளை முழுமையாக அந்த அன்னை மரியா நம்பினார். எனவே இரண்டாவது, அன்னை மரியாவுடைய இதயம் என்பது முழுமையாக கடவுளை நம்பிய இதயமாக இருக்கிறது. எனவே தான் பிரியமானவர்களே, நாமும் நம்பிக்கை நிறைந்த இதயமாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், உள்ளத்தில் பதித்து சிந்திக்கும் இதயமாக அன்னை மரியாவினுடைய இதயம் இருந்தது. நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, ஏன் நடந்தது, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கும் கடவுளுக்குமான உறவு என்ன, நற்கருணை ஆண்டவரை நான் முழுதாக தரிசிக்கின்றேனா, சிந்திக்கின்றேனா, அவரிடத்தில் வருகின்றேனா, அன்னை மரியாவை குறித்த ஜெபமாலை சொல்லி நான் தினந்தோறும் தியானிக்கிறேனா என்று யார் ஒருவர் தன் வாழ்வை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கலையோ அந்த நாள், அந்த நொடி பொழுதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளலாம், அவர் தன் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உலகம் வித்தியாசமானது. யாருமே நம்மை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. நாம் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அவன் அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், அவள் அப்படி இருக்கிறாள், இவள் இப்படி இருக்கிறாள், இவங்க இப்படி நடக்கிறாங்க, அவங்க அப்படி நடக்கிறாங்க. மற்றவர்களை பார்த்து 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 தன்னை இழந்து போகிற ஒரு ஊன கலாச்சாரத்துக்குள் நாம் இருக்கின்றோம். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அக்கறையோடு பார்த்து 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 அவர்கள் குறை கண்டுபிடிப்பதை எப்போது இந்த சமூகம் நிறுத்துகிறதோ அப்பொழுதுதான் தனக்குள் இருக்கிற குறைகளை, தன்னுள் இருக்கின்ற பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நல்ல மனிதர்களாக, நல்ல மக்கள் இனங்களாக நாம் வாழ்வதற்கான முயற்சியை அன்னை மரியா கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அன்னை எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். நான் எப்படி வாழுகிறேன் என்பதை சிந்தித்தது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் இருப்பவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்தவராக அன்னை மரியா இருந்தார். எனவே மூன்றாவதாக அவர் கற்றுக் கொடுப்பது, நம் வாழ்வில் நடக்கின்ற எல்லாவற்றையுமாக உள்ளத்தில் வைத்து சிந்திக்கிற பொழுது நிச்சயம் பிரியமானவர்களே உள்ள மாற்றமும் உலகத்திலே மாற்றத்தையும் நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் மூன்றாவது சிந்தனை. நான்காவதாக, கூக்குரலை கேட்கும் இதயமாக அன்னை மரியா இருந்தார். இன்றைய உலகில் பாருங்களே, எத்தனை ஆலயங்கள் அன்னை மரியாவுக்கு என்று இருக்கிறது, எத்தனை திருத்தலங்கள், பேராலய திருத்தலங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு நாள் அமைதியாக சென்று வாருங்களே, அப்பொழுது புரியும் அங்கு வடிக்கின்ற கண்ணீர்கள், அங்கு வடிக்கின்ற கூக்குரல்கள், அங்கே எழுப்பப்படுகிற அன்னைக்கு முன்பாக பல்வேறு விதமான கூக்குரல்களை நம்மால் கேட்க முடியும். ஏனென்றால் நாம் அன்னையிடத்தில் அழுது புலம்புகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலே 1ஆம் அதிகாரம் 1:14 அண்ணா அன்றைய நாளில் எருசலேமில் கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தது போல இன்று நிறைய மனங்கள், நிறைய இதயங்கள், நிறைய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அன்னையினுடைய ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறார்கள். வியாகுல அன்னையாக, வேலை நகர் அன்னையாக, லூர்து அன்னையாக, பாத்திமா அன்னையாக என்று நாம் பார்க்கிற தலங்களிலெல்லாம் அன்னை மரியா வீற்றிருக்கிறார் என்றால் அத்தனை இடங்களிலும் நாம் சென்று அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறோம், கூக்குரல் இடுகிறோம். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி கூக்குரல் இடுகிற பொழுதெல்லாம் நமது வார்த்தைகளை, குரலை கேட்கிற இதயமாக அன்னை மரியா இருக்கிறார். எனவேதான் கூக்குரல் இடுகின்ற இதயங்களை கேட்கின்ற இதயமாக அன்னை மரி நான்காவதாக கற்றுக் கொடுக்கிறார். இதிலிருந்து என்ன நமக்கு தேவை? நாம் அடுத்தவரை துன்பப்படுத்தாமல், அடுத்தவர் துன்பப்படுகிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிற ஓரளவு நாம் அடுத்தவரினுடைய கவலைகளை, கண்ணீர்களை, அவர்கள் மனம் நொந்து வருகிற பொழுது காது கொடுத்து கேட்பது கூட மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக இன்றைய நாளில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடைசியாக உதவிட ஓடிய இதயமாக அன்னை மரியாவினுடைய இதயம் இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியா வாழ்த்து பெற்ற பின்பு எங்கே ஓடுகிறார்? ஐம்கரிம் என்ற பட்டணத்துக்கு ஓடுகிறார். யாரிடத்தில் செல்லுகிறார்? எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகிறார். ஏனென்றால் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று கபிரியேல் வானதூதர் சொன்ன பொழுது அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவியாக
உறவு கொண்ட நிலையிலே எப்பொழுதுமாக உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எந்த விதமான சோர்வுற்ற நிலையும் அடையக்கூடாது என்று ஓடி உதவி செய்தவர் தான் நம்முடைய தாய் அன்னை மரியா. அதே போல யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முதல் புதுமை கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டாருடைய அங்கலாய்ப்பை, திருமண வீட்டாருடைய பல்வேறு கஷ்டத்தை உணர்ந்தவராக அன்னை மரியா ஓடோடி சென்று தனது அன்பு மகனிடம் பரிந்து பேசுகிறார். இவருக்கு ஏதாவது செய்யும், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, உதவி என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும்? மாதா வேறு ஒன்றும் சொல்லவில்லை, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆக அன்னை மரியா எப்பொழுதுமே ஓடி ஓடி உதவி செய்கின்ற ஒரு இதயமாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். பிரியமானவர்களை, சிந்திப்போம். நாமும் இன்றைய நாளில் வெறுமனே விழாக்களை கொண்டாடுவதில் அல்ல, அந்த விழாக்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடங்களை, அந்த விழாக்கள் கற்றுக் கொடுக்கிற எல்லா விதமான படிப்பினைகளை, குறிப்பாக அன்னை மரியா தன் இதயத்தை எப்படியெல்லாம் கொண்டிருந்தாரோ அத்தகையது ஒரு இதயமாக நம்முடைய இதயம் இன்றைய நாளில் இருக்க, நம்முடைய இதயமும் இல்லமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரம்ப இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னையின் மாசற்ற இதயம் நமக்காக என்றும் பரிந்து பேசட்டும். ஆமேன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் பெருவிழா மகிழும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தான் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை
நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலைகள் முற்றும் அவர் வழியாக மனித மீட்பின் காரணமும் திருமணம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகு கழித்து உமது இரக்கற்பை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே உமது வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணை உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவன், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்னை கன்னிமரியாவின் மாசற்ற இதயமாக நாமும் இறைவனுக்கு ஏற்ற இதயங்களாக வாழ இருகரம் விரித்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அன்னை கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதயம் பெற்றெடுத்த மாசற்ற மகனாகிய இயேசு கிறிஸ்து இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் பரிந்து பேசுதலால் என்று வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.